1.5 கப் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அதில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து நம்ம போட்டு சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். மாவு எடுத்தோம் பார்த்திங்கன்னா, அதே அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் வந்து கம்மியாக வேணும்னா 1.25லேருந்து 1.5 அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தி எல்லாத்தையும் இது உள்ளே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் ஆகி பூந்தி வந்து ஜீராவெலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்து இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி எல்லாத்தையும் நல்லா வந்து அழுத்தி நீங்கள் லட்டு பிடிச்சிங்கன்னா சூப்பராக அண்ட் சிம்பிளாக வந்து லட்டு வந்து செஞ்சிடலாம். அவ்வளோதான், நான் எல்லா லட்டும் பிடிச்சிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.